தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பாகவும் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் திருவையாறு சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. அதனை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ரத்தினசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன், திருவையாறு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், முந்தைய தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் செல்லக்கண்ணு, கட்சியின் ஒன்றிய செயலாளர் சிவசங்கரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தாழ பரமசிவம், திருவையாறு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், கட்சியின் திருவையாறு நகர செயலாளர் ரெங்கராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகலாம் என தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தஞ்சை மாவட்ட தொழில் அணியின் தலைவர் பூண்டி வெங்கடேஷ், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் சிவக்குமார், முந்தைய தேர்தலில் போட்டியிட்ட திலகர் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் லோகநாதன், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளரும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான முருகராஜ் என்கிற ஆர் எம் ராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகலாம் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.